என் ஸ்கூலை விட இது ரொம்ப பெருசாக இருக்கே, ரொம்ப பயமாக இருக்குது. எங்கே போகிறது, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப ஹாப்பியாக கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்க. என்னால் இப்படிலாம் இருக்க முடியுமா? ஆனால் ஒன்று மட்டும் நல்லா தெரியுது, இந்த கேட்டுக்குள்ளே தான் என் வாழ்க்கையே உயர்த்துற நல்ல எஜுகேஷன் இருக்குது. இது நம்பிக்கையோடு இந்த காலேஜுக்குள்ளே போவோம். அக்கா, இந்த காலேஜில் எந்த பிளேஸும் எனக்கு தெரியாது. எனக்கு கொஞ்சம் கைடு பண்ணுறீங்களா? ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்டா? நோ ப்ராப்ளம். ஸ்டார்டிங்கில் அப்படி தான் இருக்கும். லேட்டாக உனக்கே கான்ஃபிடன்ஸ் வந்துடும். வா, நான் உன்னை கைட் பண்ணுறேன். ரொம்ப பயமாக இருக்குக்கா. சரிடா, வா, நான் உன்னை சேப்பல் கூட்டிகிட்டு போகிறேன். அங்கே போனால் உனக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். ஆமாங்க்கா, இங்கே ரொம்ப காமாக இருக்குது. காலேஜில் இப்படிலாம் ஒரு பிளேஸ் இருக்குன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலை. இங்கே டெய்லி ஸ்டூடெண்ட்ஸ் தான் வருவாங்களா? ஆமாடா, எல்லோரும் வருவாங்க. ஸ்ட்ரெஸ் ஆகிற டைமில், எக்ஸாம் டென்ஷன் வரும்போது இங்கே வந்து கொயட்டாக இருந்து ப்ரேயர் பண்ணால் மைண்டு ரொம்ப காமாக இருக்கும். நம்ம காலேஜில் வெறும் ஸ்டடீஸ் மட்டும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறதில்ல, அது கூட சேர்த்து ஸ்டூடெண்ட்ஸோட மென்டல் பீஸுக்கு கூட கேர் பண்ணுறாங்க. வாடா, உன்னை ஒரு முக்கியமான பிளேஸ். இந்த ரூம் ரொம்ப மாடர்னாக இருக்குக்கா. ஹெட்ஃபோன்ஸு, மைக்கு எல்லாமே இங்கே இருக்குது. இதுதான்டா லாங்குவேஜ் லேப். உன்னோட கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ் பண்ணணும்னா இதுதான்டா பெஸ்ட் பிளேஸ். லாங்குவேஜ் லேப் என்னக்கா பண்ணுவாங்க? ப்ரொனன்சியேஷன் ப்ராக்டிஸ், ஃப்ளூயன்சி ட்ரைனிங், லிசனிங் எக்ஸசைஸ், இன்டர்வியூவில் கான்ஃபிடென்ட்டாக பேச ரொம்ப ஹெல்ப் பண்ணுண்டா. கேட்கும். ஆமாங்க்கா, எனக்கு கூட இங்கிலீஷ் பேச எனக்கு ரொம்ப பயம். ஆனால் இப்போ இல்லை, இதை பார்த்த உடனே எனக்கே கான்ஃபிடன்ஸ் வருது. ஸ்டார்டிங்கில் எனக்கும் அப்படி தான்டா இருந்துச்சு. பட் லேட்டராக லாங்குவேஜ் லேப் தான் கான்ஃபிடன்ஸ் கொடுத்துச்சு. வாவ், காலேஜ் கிரவுண்டு சூப்பராக இருக்குக்கா. எல்லாரும் ஃபுல் எனர்ஜியாக ப்ளே பண்ணுறாங்க. ஆமாடா, இது நம்ம காலேஜோட பெஸ்ட் ஸ்பாட். ஸ்டடீஸ் மட்டும் இல்லை, ஹெல்த், ஸ்போர்ட்ஸ், டீம் ஒர்க் எல்லாமே இங்கே பில்ட் ஆகும். இங்கே என்னென்ன ஸ்போர்ட்ஸ் எல்லாம் இங்கே இருக்குக்கா? பேஸ்கெட் பால், பேட்மிண்டன், கொக்கோ, கபடி, செஸ் நிறையா இருக்குடா. டெய்லி ப்ராக்டிஸ்லாம் பண்ணுவாங்களா? எஸ், மார்னிங் வார்ம் அப்ஸ், ஈவினிங் மேட்சஸ், ஸ்போர்ட்ஸ்க்கு ஃபுல் சப்போர்ட் கொடுப்பாங்கடா. ஸ்டூடெண்ட்ஸ் ஹெல்த்தியாக ப்ளே பண்ணணும்னு நியூட்ரிஷன் ரிச் ஃபுட் கொடுப்பாங்கடா. ஸ்போர்ட்ஸ் கோட்டானா என்னதுக்கா? ஸ்போர்ட்ஸில் டேலண்ட்டாக இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அட்மிஷன், ஃபீஸ், ட்ரைனிங் எல்லாம் எக்ஸ்ட்ரா சப்போர்ட் பண்ணுவாங்கடா. ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஸ்பெஷல் கோச்சிங், மேட்ச் ஆப்பர்ச்சுனிட்டி, ஸ்காலர்ஷிப், டிஸ்ட்ரிக்ட் அண்ட் ஸ்டேட் லெவல் ப்ராக்டிஸ் பண்ண ஃபுல் சப்போர்ட் பண்ணுவாங்கடா. ஷார்ட்டாக சொல்லணும்னா இது ஜஸ்ட் ஸ்போர்ட்ஸ் கோட்டா மட்டும் இல்லைடா. இட் இஸ் அ கேட் வே ஃபார் டேலண்டட் பிளேயர்ஸ் டு சைன் பிரைட்டர். அக்கா, இது என்னதுக்கா? இதாண்டா நம்ம காலேஜோட ரிசர்ச் சென்டர். இப்படிலாம் ஒரு ப்ரொஃபஷனல் செட்டப் இருக்குன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லைக்கா. ஆமாடா, இதாண்டா நம்ம காலேஜோட பிரெயின் ஹப். ஸ்டூடெண்ட்ஸோட எக்ஸ்பெரிமெண்ட்ஸ், ப்ராஜெக்ட் ஒர்க்ஸ், இனோவேஷன் ஐடியாஸ் எல்லாமே இங்கே தாண்டா ரியல் ஷேப்புக்கு வரும். இதை பார்த்தது எனக்கு ஸ்டார்ட் பண்ணி இப்பவே தோணுதுக்கா. தட்ஸ் த ஸ்பிரிட் டா. இது காலேஜ் மட்டும் இல்லை, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பில்ட் ஆகிற ஒரு பிளேஸும் தான். வெல்கம் டு த பிளேஸ் வேர் ஐடியாஸ் பிகேம் அச்சீவ்மெண்ட்ஸ். வாடா, நம்ம லைப்ரரி போகலாம். இவ்வளோ பெருசாக ரொம்ப காமாக இருக்குது. ஆமாடா, நம்ம காலேஜோட ஹார்ட் பிளேஸும் இதுதான், நாலேஜ் பிகின் ஆகிற பிளேஸும் இதுதான். ஷெல்ஃப்ஸ் ஃபுல்லாக புக்காக இருக்குது. இங்கே என்னென்ன புக்கெல்லாம் இங்கே இருக்கும்? எவ்ரிதிங் டா, எல்லாமே இருக்கும். சப்ஜெக்ட் புக்ஸ், ரெஃபரன்ஸ் புக்ஸ், டெக்ஸ்ட் புக்ஸ், ஜேர்னல்ஸ், ரிசர்ச் பேப்பர்ஸ், நாவல்ஸ், மேகசின்ஸ், நமக்கு தேவையான இங்கே இருக்கா. இங்கே டிஜிட்டல் லைப்ரரி இருக்கா? அஃப்கோர்ஸ். கம்ப்யூட்டரில் ஆன்லைன் ஜேர்னல்ஸ், இ-புக்ஸ், கொஸ்டின் பேங்க்ஸ், மாடர்ன் ஸ்டடீஸ்க்கும் யூஸ் ஆகிற எல்லாமே இருக்குடா. ஷார்ட்டாக சொல்லணும்னா லைப்ரரி ஒரு மென்டார் மாதிரி. இட்ஸ் அ சைலண்ட் ரூம் வேர் யுவர் ஃபியூச்சர் ஸ்பீக்ஸ். நம்ம காலேஜோட ஆடிட்டோரியம் இங்கே தான் நம்ம காலேஜோட ப்ரௌட் மூமெண்ட்ஸ் எல்லாமே செலிப்ரேட் பண்ணுவோம். வாவ், இவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸா? ஆசம். நம்ம காலேஜில் சில்வர் ஜூப்ளியை எவ்வளோ ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணுவோம் தெரியுமா? ஒவ்வொரு வருஷமும் நம்ம காலேஜோட டெடிகேஷன் வளர்ச்சி. இந்த ஃபோட்டோவை பார்த்தியா லாவண்யா? ஹாஃப் செஞ்சுரியா ஸ்டூடெண்ட்ஸுக்கு நம்ம காலேஜ் பெஸ்ட் லைஃபை உருவாக்கி கொடுத்துருக்காங்க. ஹாஃப் செஞ்சுரி சர்வீஸா? கேட்டாலே கூஸ் பம்ப்ஸ் வருதுக்கா. இதுதான் லாவண்யா நாக் A+ ரேட்டிங். தேனி டிஸ்ட்ரிக்ட்ல A+ வாங்கின ஃபர்ஸ்ட் காலேஜே நம்ம தான். A+ ரேட்டிங் கிடைக்கணும்னா கேம்பஸ் குவாலிட்டி, டீச்சிங், ரிசர்ச், டிசிப்ளின் அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல இருக்கணும்டா. இவ்வளோ அச்சீவ்மெண்ட்ஸ் நம்ம காலேஜில் இருக்குது. இதில் என்னோட பாட்டு இருக்கணும்னு ஆசைப்படுறேன். நான் முதலாக இந்த காலேஜில் வந்து நிற்கும்போது எவ்வளவோ பயந்தேன். இந்த காலேஜ் என்னோடய கனவுகளை மாற்றுமா, நான் வாழ்க்கையில் முன்னேறிட முடியுமா, என்னோடய கனவுகளை எல்லாமே நான் அடைஞ்சிட முடியுமா அப்படின்னு ரொம்பவே பயந்தேன். ஆனால் இந்த காலேஜ், அதாவது நம்ம காலேஜ் என்னை மாற்றின விதம் நான் நினச்சதை விட ரொம்பவே பெருசாக இருக்குது. என் கனவுகளை இது ஒவ்வொரு நிமிஷமும் ரொம்பவே அழகாக சிரிக்கிடுச்சு. அந்த காலேஜுக்கு வந்த முதல் நாள் நான் யார் கூட பேசணும்னு கூட எனக்கு தெரியல. ஆனால் இன்றைக்கி என்னோடய வார்த்தைகளால் நான் மற்றவங்களை இன்ஸ்பயர் பண்ணுற அளவு இந்த காலேஜ், அதாவது நம்ம காலேஜ் என்னை மாற்றி கொடுத்துருக்கு. இந்த பாதையில் நான் வந்து நிற்கும்போது பயந்துக்கிட்டே வந்தேன். ஆனால் அதே பாதையில் இப்போ ரொம்பவே தைரியமாக நடந்துட்டுருக்கேன். காலேஜ் எனக்கு வெறும் டிகிரியை மட்டும் கொடுக்கல, ஒரு தன்னம்பிக்கை கொடுத்துருக்கு. இங்கே கற்றுக்கிட்டது வெறும் வார்த்தைகள் மட்டும் கிடையாது, அது என்னோட வாழ்க்கையை நான் சேர்த்தே கற்றுக்கிட்டேன்.